ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்க் தமிழ் யூடியூப் சேனல். வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வேற பற்றிலங்க. நம்ம உபேந்திரா அவரோட டைரக்ஷனாக நடிப்பில் வெளியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் யுஏஇ மூவி. இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்றது பார்த்தா நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது உபேந்திரா. அவர் தான் டைரக்ட் பண்ணி அவர் தான் நடிச்சிருக்காரு. அதுவே எனக்கு வந்து ஒரு கூடுதல் ஆர்வமாக இருந்துச்சு திரைப்படத்தை பார்க்க. ஏன்னா வந்து உபேந்திராவோட டைரக்ஷன் படமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக தான் இருக்கும். படமாக இருக்கட்டும், UP 2 இருக்கட்டும், எல்லா திரைப்படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம். ஏன்னா ஒரு டேரக்டர் ஸ்டைலிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயுமே ஒரு புதிய விதமான ஒரு காட்சி அமைப்பு காமிச்சிருப்பாரு. அந்த வகையில் வந்து யுஏஇ மூவி வந்து எனக்கு வந்து ஆர்வமாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தை போய் பார்த்தேன். ஆனால் படம் பார்த்துட்டு வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. என்னடா நம்ம உப்பி சாரோட ஒரு மேஜிக்கல் ஸ்டஃப் வந்து மிஸ் ஆகுது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. உப்பி அவர் என்ன இப்படி பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து அவரோட டேரக்ஷன் எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வகையில் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் டைரக்ஷன்ல ரொம்ப வீக்கான ஒரு திரைப்படமாக எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஸ்க்ரீன் பிளே கான்செப்ட் பண்ணி வேறு லெவலில் காமிச்சிருந்தேன். ஏன்னா படம் ஆரம்பித்த விதமாக இருக்கட்டும், படம் முடிச்ச விதமாக இருக்கட்டும், நம்ம யூபிஆரோட அந்த ஸ்டெப் வந்து இருந்துச்சு. அவரோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வந்து இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருக்கட்டும், ஃபினிஷிங்கில் இருக்கட்டும். ஆனால் வந்து அதுக்கு நடுவில் இடையில அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இடையில இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்பு வந்து ரொம்பவே வந்து சுமாரான ஒரு காட்சி அமைப்பு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த கல்கி சத்யாவும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சுத்தமாக வந்து ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு அவர் காமெடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாக இருக்கும். அவர் காமெடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் அந்த வகையாக வந்து அவர் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருந்தா எனக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்திருக்கும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்லலாம், நம்ம யூபி அவரோட டைரக்ஷனால 2-3 தடவை பார்த்தா தான் புரியும்பா, நீங்கள் வந்து 2 தடவை பாருன்னு சொல்லலாம். ஒரு படம்னா நம்ம வந்து பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும். 2 தடவை 3 தடவை பார்த்ததுக்கு வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கக்கூடாதுன்றது என்னோட தாட் வந்து எப்பயுமே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு தடவை மக்கள் வந்து எப்பயுமே ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அது ஒரு இம்ப்ரெஷனில் தான் அடுத்த டைம் வந்து படத்தை பார்க்கணும் நமக்கு தோணும். ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஒரு மாதிரியான படத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் நம்ம பார்க்கணுன்றது எண்ணம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம உடனே பார்த்தோன்னு மக்களை கவர்ற மாதிரியான ஒரு படம் தான் எடுக்க முடியும். பார்த்து கவர்ற மாதிரியான ஒரு படத்தை வந்து எடுக்கவும் கூடாது. அது வந்து எனக்கு தெரியல அப்படி எடுக்கலாமா அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து யூபி சார் அவரோட டைரக்ஷனில் யுஏஇ மூவி எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த படம் ஆரம்ப இது வந்து சூப்பராகவே இருக்கும். டைட்டிலுக்கெல்லாம் போட்டுருவாங்க. நீங்கள் ஃபுல்லாக இருந்தீங்க இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் வந்து அறிவாளியாக தான் தேட்டருக்கு வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டெலாம் போட்டு படம் வந்து ஆரம்பிக்கும். படத்துக்குள்ளேயே படம் ரிலீஸ் ஆகும், அங்கேயும் யுஏஇ மூவிஸ் ஆகும். அந்த படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து எனக்கு ஒரு சேஞ்ச் கிடச்சிருக்குன்னுவாங்க. அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து வேறு லெவலில் ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து திரைப்படம் ஓடக்கூடாது அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு ரிவ்யூவர் வந்து நீங்கள் என்னப்பா ரிவ்யூவே கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா, நான் வந்து கொடுக்குற மூடில் இல்லை, நான் வந்து இந்த படத்தை பற்றி இன்னும் அனலைஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன்னு சொல்லுவார். அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்காக உபேந்திரா எப்பயுமே இப்போ ரைட்டிங் பண்ணுற இடத்துக்கு போகிறாரு. அப்போ பார்த்தா உபேந்திரா வந்து ஒரு கதையை வந்து எரிச்சு போட்டிருக்காரு. அதை வந்து வேலை செய்கிறவங்க எடுத்து கொடுக்க, அப்போ வந்து அந்த ரிவ்யூவர் வந்து படிக்க, அப்போ தான் ஆரம்பிக்குது கல்கி உலகம் அப்படின்னு ஆரம்பிக்குது. கல்கி சத்யா வந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு இது. கல்கி வந்து எல்லாத்தையும் சாவடிண்டா, நல்லவனே இருக்கக்கூடாது, எல்லாமே கெட்டவனாக மாற்றணும், எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த வைக்கணும், ஜாதி மதம் எனக்கு எல்லாமே கஷ்டப்படுறது, மனதுக்கு மனம் இதுவே இருக்கக்கூடாது, அது வந்து மனிதாய மனமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கல்கி வந்து அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு கல்கி அவங்க அம்மா வந்து கொண்டுள்ள முறையில் வந்து இது பண்ணுவாங்க. அதனால வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வந்து இவர் கல்கி வந்து பண்ணுவார். 2 குழந்தை பிறக்கும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த படம் வந்து நடக்கும். படம் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு சீக்வன்ஸ் வைஸ் வந்து சத்யா வந்து ஒரு இடத்துல வந்து அண்டர் கிரவுண்ட் வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க. அங்கேருந்து சத்யா தப்பிக்கிற இடம் வந்து சூப்பராகவே இருக்கும். அது வந்து எப்படி காட்டியிருப்பாங்கன்னா சத்யா தப்பிக்கிற இடமும் காட்டியிருப்பாங்க. அது இந்த பக்கம் வந்து கல்கி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. அதையும் 2மே மிக்ஸ் பண்ணி ஒரு எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் வந்து 2மே சூப்பராக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அந்த படத்தில் வந்து ஒரு ரஷ்யான ஒரு விதத்தை பண்ண மாதிரி இருந்துச்சு, ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அந்த ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து நிதானமாக படத்தை வந்து ஒரு இன்ச்சு பை இன்ச்சு வந்து கிராச் பண்ணி எடுத்திருந்தா இன்னமும் படம் வந்து ரசிக்கும்படியே இருந்திருக்கும். யுபி அவரோட மைண்ட் செட்டில் எப்படி எடுத்துருக்காருன்னா, இது வந்து ஒரு ஃபூல்ஸ்க்கான ஒரு படம். நீங்கள் வந்து ஜாலியாக ஒரு மைண்ட் செட்டை மூளையை கழிக்க வச்சுட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூட பிடிக்கும் அப்படின்ற லெவலில் தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. அதனால் நீங்கள் யுஏஇ மூவி பார்க்கணும்னா மூளை கழிச்சு வச்சுட்டு படத்தை லாஜிக் எதுவுமே பார்க்காம, படத்தில் கண்டென்ட் பார்க்காம எதுவுமே பார்க்காம படத்தை போய் பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து யுஏஇ மூவி ஜஸ்ட் ஒரு ஆர்டினரியான ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிமாக தான் தோணுச்சு. ஆனால் வந்து பாதி பேர்த்துக்கு பிடிக்கலாம். ஏன்னா வந்து உபேந்திராவோட டைரக்ஷன் ஸ்டஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் 2-3 தடவை பார்த்தா தான் புரியுன்ற மாதிரி அவரோட ஒரு ஐடியாலஜியில் அப்போலேருந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சொல்லலாம் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்னு. ஓகே, நானுமே வந்து அடுத்து 2-3 தடவை பார்த்துட்டு கூட ரிவ்யூ போடுறேன். இது வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போட்ட ரிவ்யூ, 2-3 தடவை பார்த்துட்டு அப்போ ரிவ்யூ போடும்போதும் இதே மைண்ட் செட்டில் இருந்தால் அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் படம் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், நீங்கள் யுஏஇ மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம காணுங்க. இந்த வரையும் பிடிச்சிச்சு மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே தமிழ் யூடியூப் சேனல்.